மகளிர் அணி சார்பில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின் தாவேக அரசை விமர்சித்தார். நாள்தோறும் குற்ற சம்பவங்கள், சென்னையை இருட்டில் மூழ்க வைக்கும் மின்வெட்டு, பயிர்க்கடன் தள்ளுபடியில் நடந்த நாடகம் என இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டவர்கள், ஓட்டு போடாதவர்களும் வருந்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பெரும்பாலான குற்றங்களில் ஈடுபடுவது தாவேகவினர் என்றுதான் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன என்றார். இப்போ இந்த ஆட்சியில் குற்றங்கள் பெருகிடுச்சு. நியூஸ் சேனலை வச்சால கொடூரமான குற்ற சம்பவங்கள் தான் செய்திகளாக வந்துக்கிட்டு இருக்கு. திருவைகுண்டத்தில் ஆளுங்கட்சி சார்ந்த பெண்ணுக்கு அந்த கட்சியினரை பாலியல் தொல்லை கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி 2 அமைச்சர்கிட்ட முறையிட்டும் நீதி கிடைக்கல. நேற்று கூட ஆலந்தூர்லையும் சேலத்திலையும் ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்களை பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டதாக செய்திகள் வந்துச்சு. தேர்தலுக்கு முன்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசின எல்லா கூட்டத்திலையும் பெண்கள் பாதுகாப்பு பற்றி தான் தொடர்ந்து பேசினார். இன்னொன்று சொன்னார், எங்கே நல்ல விஷயம் நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் செஞ்சதாக இருக்கணும்னு சொன்னார். ஆனால் இன்றைய நிலை என்ன? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பெரும்பாலான குற்ற செயல்களில் தாவேக நிர்வாகிகள் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. பிரச்சாரத்தை பேசும்போது தாவேக ஆட்சி பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ தாவேக கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும்னு மக்கள் கேட்கிற நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு வந்து. மேலும் பாஜகவை போலவே முதல்வர் விஜய் செயல்படுவதாக தெரிவித்தார். அதிமுக எம்எல்ஏக்களை ஷாப்பிங் செய்து கொண்டிருக்கிறார் முதல்வர். அவர் ஆட்சி மீது அவருக்கே நம்பிக்கை இல்லை, அல்லது ஆதரவளித்துள்ள கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லையா? இதையெல்லாம் பார்க்கும்போது மற்ற மாநிலங்களில் பாஜக செய்ததை தமிழ்நாட்டில் செய்து வருகிறார் என்றார். எல்லாரும் ஷாப்பிங் போனால் என்ன வாங்குவாங்க? ட்ரெஸ் வாங்குவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க. ஆனால் இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன செய்கிறார் தெரியுமா? அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. நமக்கு என்ன சந்தேகம்னா, அவர் ஆட்சி மேலே அவருக்கே நம்பிக்கை இல்லையா, அல்லது அவருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மேலே நம்பிக்கை இல்லையா? முதல்ல அவர் ஆட்சியை காப்பாற்றிக்க அதிமுக எம்எல்ஏக்களை தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களிக்க வச்சார். இப்போ அவங்களை ராஜினாமா பண்ண வச்சுட்டு அடுத்த நொடிய தன்னுடைய கட்சியில் இணைச்சிருக்கிறார். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பாஜக மற்ற மாநிலங்களில் பண்ணுறதே இங்கே முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது பாஜகவோட ஜெராக்ஸ் மாதிரி செயல்படுறாரு. கான்பிடென்ட்டாக இருங்க என்று கூறுகிறார் முதல்வர். முதலில் அவர் கான்பிடென்ட்டாக இருக்கிறாரா என்று தெரியவில்லை என்றார். முதலமைச்சர் தான் மேடைக்கு மேடை கான்பிடென்ட்டா இருங்க, கான்பிடென்ட்டா இருங்க சொல்றாரு. அவர் முதல்ல கான்பிடென்ட்டா இருக்காரா? முதல்வராக ஸ்டாலின் இருந்தபோது டெல்லி சென்றதை விஜய் பாஜகவோடு இணைத்து விமர்சித்திருந்தார். அதை சுட்டிக்காட்டி பேசினார். அதே சமயத்தில் நான் முதலமைச்சராக இருக்கிறப்ப இதே மாதிரி டெல்லி சென்று பேசினப்போ இப்போ முதலமைச்சராக இருக்க என்னவெல்லாம் பேசினா தெரியுமா? நான் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக போனாங்க, பாஜக காலில் விழுந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க, அதனால தான் குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது முன்வரிசையில் நிற்க வச்சு ஸ்டாலினுக்கு இடம் கொடுத்தாங்க. இதெல்லாம் யார் சொன்னது? அவர் சொன்னது. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க? நான் கேட்கவா? பச்சை நிற பாக்கெட் ஆவின் பாலின் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக தகவல் பரவியதை அடுத்து அது குறித்து விளக்கம் அளித்துள்ளது ஆவின் நிர்வாகம். அதில் கிரீன் மேஜிக் எனப்படும் பச்சை பாக்கெட் பாலை நிறுத்தவோ அல்லது கணிசமான அளவு குறைக்கவோ இல்லை. நுகர்வோரின் தேவைக்கு ஏற்ப தொடர்ந்து விநியோகிக்கப்பட்டு வருகிறது. எனவே தவறான செய்திகளை கண்டு மக்கள் குழப்பமடைய வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவிலிருந்து விலகி தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டார் முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி. பனையூர் தாவேகா அலுவலகத்தில் அமைச்சர் ஆனந்த் முன்னிலையில் அவர் கட்சியில் இணைந்தார். அதிமுகவிலிருந்தும் பல்வேறு கட்சிகளிலிருந்தும் தாவேகாவில் பலர் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஆனந்த், அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தளபதிதான் முதல்வர்,
ஊழல், லஞ்சம், பார்ட்டி ஃபண்ட் வாங்க மாட்டோம். எந்த அமைச்சரும் எம்எல்ஏவும் தவறு செய்ய மாட்டோம். அப்படி தவறு செய்தால் அவர்கள் பதவியில் இருக்கும் முதல்வர் விடமாட்டார் என்றார். சிவகங்கை அருகே ஆயுதப்படை பெண் காவலருக்கு 3 பேர் பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டில் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த 70 ஆண்டுகளாக தூர்வாரப்படாத வைகை அணையில் தற்போது தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ள ஆய்வுகள் நடந்து வருவதாகவும் அதற்கு ஒன்றிய அரசின் ஒப்புதல் கோரியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அமைச்சர் நிர்மல்குமார். தூர்வாரும் பணி கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் நடைபெறும் என்று அதிகாரிகள் கணித்துள்ளனர். இருப்பினும் துரிதமாக முடிப்பதற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொள்வோம் என அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 20% நீரை கூடுதலாக தேக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். வைகை ஆறு உங்க எல்லாரும் தெரியும், 70 வருஷத்துக்கு மேல கட்டப்பட்டதுல இருந்து தூர்வாரப்படவில்லை. நிறைய இடத்துல டெபாசிட் அதிகமா இருக்கு, மணல்களை குவியல்கள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. பல வருஷமா பல முயற்சிகள் நடந்துச்சு, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆட்சியிலும் நடந்துச்சு. ஆனால் இதுவரை எந்த ஆட்சி காலத்திலும் அது நிறைவேற்றப்படவில்லை. இது எத்தனை வருஷம் இதை நடத்தணும்னு, எத்தனை வருஷம் இதை மொத்தமாக நம்ம தூர்வாரும் பணிகள் எத்தனை வருஷம் நடக்கும் சொல்லி பார்த்துட்டு இருக்கோம்.